பறவை மோதும்போது பறவை பாருங்க இன்ஜின் வந்து ரொம்ப வெரி டஃப். டைட்டானியம் பிளேட். அது வந்து அவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேடு தான் அது. அவ்வளவு லேஸ்ல பண்ணாது. ஆனா அது சுத்துற ஸ்பீடு, அந்த சக் பண்ற ஸ்பீடு, இந்த வேகம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளேட மடக்கிரும் அல்லது பிளேடு உடைச்சு அந்த அந்த ஃபோர்ஸ்ல உடைச்சு இன்ஜினுக்குள்ள போய் இன்ஜினை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஆனா சம்டைம் பிளேடே வளைக்கிட்டு உங்களுக்கு அந்த இது இருக்காது. சுத்தனா கூட உங்களுக்கு ஃபோர்ஸ் அந்த புல் பண்ணாது காத்த. என்ன வேணா நடக்கலாம் அது மாதிரி. அது பெரிய பெரிய சின்ன பேர்டு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா டெட் கோழி இந்த இன்ஜின் டெஸ்ட் பண்ணும்போது இன்ஜினை பவர்ல ஓட விட்டு கோழியை போடுவாங்க. ஒன்னா போடுவாங்க. அது எப்படி சக் பண்ணிட்டு டேமேஜ் ஆகாது வந்துருது. 4, 5 ஒன்னா போடும்போது பெரிய லெவல்ல நடக்கும்போது ஒரு சில நேரத்துல ஆகும். எல்லா நேரத்திலையும் பறவை வந்து இன்ஜினை டேமேஜ் பண்ணுங்கிறது கேரண்டி கிடையாது. அதே நேரத்தில் நிறைய பேர் கேட்கறாங்க வலை போட முடியாதா முன்னால, ஏன் இது இவ்வளவு ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு. அவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இது விஷயம் கிடையாது. ஏன்னா வலை போடுறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வலையை போட்டீங்கன்னா அந்த வலையே ஒரு டிராக், அதுக்குள்ள ஃபுல் ஃபோர்ஸ் வராது. ஏன்னா அது வந்து எவ்வளவு காத்த தடுக்கும்னு நம்பர் 1 காரணம். நம்பர் 2 வலை போட்டு பிரயோஜனம் இல்லப்பா. வலையில வந்து 5 பேர்டு வந்து இப்ப மாத்ததுன்னா இன்ஜின் ஃபிளேம் அவுட் ஆகிடும். ஆனா இன்ஜினுக்கு வேணுங்கிற அந்த டர்பைனுக்கு வேணுங்கிற காத்து உள்ள வராது. அப்பயும் நின்னுதான் போகும். எப்படினாலும் இன்ஜின் இதை விட அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு வலை போட்டீங்கன்னா இதாவது உள்ள போய் சக் பண்ணி சின்ன பேர்டுனா வெளியே போயிட்டு இன்ஜின் கண்டினியூ பண்ணிடும். அது வந்து இன்னும் மோர் ரிஸ்க். அதனால இப்ப அந்த முன்னால வலை போடுறதுங்கிறது யோசிக்காது இல்ல. இப்ப அவங்க அவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா இது இவ்வளவு இந்த பிளேன் எல்லாம் டிசைன் பண்றவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க.